எஸ், யாருக்கெல்லாம் சாயா குடிக்கிற பழக்கம், காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது? இதில் ஃபஸ்ட்டு சாயா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. 1 2 நல்லா கை தூக்குங்க. கொஞ்சம் பிடிக்குமா? இப்படியா? அப்படி நிஜமா கொஞ்சம் தான் பிடிக்குமா? அப்போ வந்து எண்ணும் போது உதாரணம் 10 பேர்னா 10 உங்களை கணக்கு வைக்கணும். 10 இவரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இருக்கிற 21 பேரில் இப்போ வந்திருக்கிற 21 பேரில் 17 பேர் உங்களை எண்ணிட்டேன்ல. அப்போ 16 தான் அப்போ கணக்கு. அப்போ 17 பேர் சாயா குடிக்கிறவங்களா இருக்கிறீங்க. மாஷா அல்லா. ஓகே, குட், அல்ஹம்துலில்லாஹ். அப்போது அல்லாஹ் உங்களை பறக்க செய்யட்டும். சாயா குடிக்க தப்பு இல்லை, நம்ம அதுக்கு அடிமையாக தான் ஆகக்கூடாது. அதாவது நான் குடித்தாதான் எனக்கு ஏதாவது மண்டையே வேலை செய்யும் அப்படின்னு நினச்சிக்கூடாது. எனக்கு மண்டை மூளையெல்லாம் கழுந்துருச்சுங்க அப்படின்னு ஆயிடக்கூடாது. சரியா? நாம் அதுக்கு அடிமையாகக்கூடாது. அல்லாஹ் ஹலாலாக்கி உணவு தான் மாஷா அல்லாஹ் குடிக்கலாம், அது தப்புலாம் இல்லை. நாம் குடித்தாதான் வாழ முடிகிற மாதிரி ஒரேடியாக எந்த பொருளுமே சாப்பிட்றதுலையும் சரி குடிக்கிறதுலையும் சரி எல்லாம் எந்த விஷயத்துலையுமே நாம் எதுக்கு அடிமையாகக்கூடாது. நாம் யாருக்கு அடிமை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கு தான் அடிமை. அவன்தான் ரப்புல் ஆலமீன், எல்லா உலகங்களையும் படைத்த இறைவன். அவன் ரப், நாம் எல்லாம் அல் அப்து. சரியா? அப்துனா அடிமை, ஸ்லேவ்ஸ். சரியா? சொன்னதை கேட்டு செய்ய வேண்டியவர்கள் தான் நாம். அதான் ஸ்லேவுடைய வேலை. ஸ்லேவுங்கிற அடிமையுடைய வேலை என்ன? எஜமானன் மாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்யணும். இதுதான் அவருடைய வேலை. மாஸ்டர்கிட்ட வந்து நான் செய்ய மாட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் அடிமையா? இல்லை. அடிமை ஸ்லேவ்னா தன்னுடைய மாஸ்டர் சொல்கிறதுக்கு கேட்டு ஒபே பண்ணுறவர். ஒபீடியன்ட் யாரோ அவர்தான் ஒரு நல்ல முஸ்லீம். ஒபீடியண்ட்டானவர் தான் முஸ்லீம். ஆகவே தான் முஸ்லீம்னாவோட ஒபீடியன்ஸ் உள்ளவர்னு அர்த்தம். கீழ்ப்படிஞ்சவர், இத்தாத் பண்ணக்கூடிய, அதாவது கீழ்ப்படிஞ்சு கட்டுப்பட்டு நடக்கிறவர் முஸ்லீம்ங்கிறவர். நாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க அப்படிங்கும்போது நாம் கட்டுப்பட்டு நடந்தால் தான் உண்மையிலேயே நல்ல முஸ்லீம். இல்லைனா நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், நபியை ஈமான் கொண்டிருக்கிறோம், குர்ஆனை கூட ஓதுவோம், ஏன் தொலை கூட செய்வோம், ஆனால் நாம் நம்முடைய ஒபீடியன்ஸில் சரியில்லைன்னு வைங்க. நாம் நம்முடைய மனசுக்கு தோன்றதெல்லாம் செய்கிறது, அல்லாஹ் தடுத்ததை செய்கிறது, இப்படிலாம் செய்கிறோன்னா நாம் அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறாக நடக்கிறோம். அப்போ ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க மாட்டோம். முஸ்லீம் தான், ஆனால் நல்ல முஸ்லீம் இல்லை. அவர்கிட்ட நிறைய தப்புகள் இருக்குது, பாவங்களை தைரியமாக செய்கிறாரு, அந்த பாவங்களை பற்றி வருத்தப்படாமல் இருக்காருன்னு அர்த்தமாயிடும். அதனால் நாம் வந்து அப்தா இருக்கிறோம்னா உண்மையிலே நமக்கு ரொம்ப அல்லாஹ். அப்போ நாம் எல்லாத்துலேயும் அவனுக்கு தான் அடிமை. சரியா? நாம் எந்த ஒரு உணவுக்கோ அல்லது குடிக்கிற எந்த ஒரு பானம்னா ட்ரிங்க்ஸ், அதாவது ட்ரிங்க்ஸில் என்ன, வாட்டராக இருக்கலாம், அல்லது ஜூஸாக இருக்கலாம், அல்லது மில்க் ஷேக்காக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், காஃபியாக இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். சரியா? அதுவும் அல்லாஹ் ஹலாலாக்கியதே இருந்தால் கூட நாம் அதுக்கு அடிமையாகக்கூடாது. பாருங்கள், நிறைய பேர் அல்லாஹ் ஹராமாக்கிய ட்ரிங்க்குக்கு அடிமையாக இருக்கிறாங்க. என்ன விஷயங்களுக்கு? என்ன அது? மது. சரியா? மதுனா என்ன? வைன். சரியா? எத்தனை பேர் அதுக்கு அடிமையாகி அடிக்ட் ஆகி குடின்னு குடிச்சு அவங்க ஞாபக நினைவே இல்லாமல் அவங்களுக்கு என்ன நடக்குன்னு கூட தெரியாமல் அப்படியே தள்ளாடி நடப்பாங்க, எங்கேயாவது விழுந்து கிடப்பாங்க, ரோட்டில் விழுந்து கிடப்பாங்க, இப்படி கிடப்பாங்க. பாருங்கள், ஒரு பக்கம் அவங்க அடிமையானது அதுக்கு அடிமையாயிட்டாங்க, இன்னொன்று அவங்க ஒரு ஹராமா அல்லாஹ் தடுத்த ஒன்றுக்கு அடிமையாக கிடக்குறாங்க. புரியுதா இல்லையா? நாம் அல்லாஹ் ஹலாலாக்கியதே இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கின அளவை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுக்கு அடிமையாகிடக்கூடாது. அது குடிக்கிறதா இருக்கும், சாப்பிட்றதா, அதுதான் எனக்கு முக்கியம்னு நினச்சிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ். இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு நிர்ணயித்தது, எனக்கு ஃபிக்ஸ் பண்ணது நிச்சயமாக என் விதியில் இருந்தால் அது எனக்கு கிடச்சிரும்னு தைரியமாக இருக்கணும். நாம் அதை பெருசு பண்ணவே கூடாது. இதை முதல்ல நீங்கள் வளர்த்துக்குங்க. உங்கள் மனசில் திடமாக ஸ்ட்ராங்காக இதை நம்புங்க. உங்களுக்கு அல்லாஹ் எழுதுனது விதியில் அல்லாஹ் உங்களுக்கு இது உங்களுக்குன்னு எழுதி வச்சுருந்தா
அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அது எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். அல்லாஹ் உங்களுக்கு ஒன்று எழுதி வைக்கல, விதியில் நம்முடைய ஃபேட்டில் இல்லை அப்படின்னா, அது நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி, உங்களுக்காக யார் யாரும் முயற்சி பண்ணாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் முயற்சி பண்ணாலும் சரி, அல்லாஹ் எழுதலைன்னா கிடைக்காது. அப்போ தெரிஞ்சுக்கங்க, நமக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்னா அல்லாஹ் எனக்கு நாடிட்டான், நாம் அவனுக்கு நன்றி செலுத்தணும். ரப்பாகி அல்லாஹ் யார்? அல்லாஹ் யாரு? ரப்பு. சொல்லுங்க, ரப்பு. ரப்பாகி அல்லாஹ் அப்தாகி எனக்கு, அதை அடிமையான எனக்கு, என்னை படைச்ச அவன் எனக்கு இதை எழுதியிருக்கிறான் அப்படின்னு. அப்போ என்னன்னா நம்ம அல்லாஹ்வுக்கு சுக்கூர் பண்ணுவோம். சுக்கூர்னா தேங்க்ஃபுல்லாக நன்றி செலுத்துவோம். அப்போ தான் நம்ம அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவோம். எப்போ அது ஞாபகமே வரலைஞ்சுங்க, சாப்பிடுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டோம். நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை அல்லாஹ் கொடுத்துருப்பான், நம்ம உடுத்துவோம். ஏன் நம்ம தினமும் இப்போ கூட உடுத்திருக்க நல்ல ட்ரெஸ்ஸு தானே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அதனால தான் பாருங்கள், ட்ரெஸ்ஸு உடுத்தும் போது கூட நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிற துவா இருக்குது. இன்ஷால்லா நம்ம இந்த கேம்ப்லேயே அந்த துவாவை கூட எல்லாம் நீங்கள் மாஷால்லா நிறைய பேர் தெரிஞ்சு கூட வச்சுருப்பீங்க. ஆனால் அதை நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். பாருங்கள், இந்த கேம்பில் நம்ம நிறைய விஷயம் ரிவிஷனும் பண்ணுவோம், புதுசாக கற்றுக்கவும் செய்வோம். ஏன்னா நான் புதுசாக கற்றுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம யாரும் வர தேவையில்லை. ஏன்னு கேட்டால், நம்ம முதல்ல நிறைய கற்றுக்கொண்டது இருக்குதே, லேர்ன் பண்ணது என்ன, அதையே அமல் செய்யாமல் நிறைய இருப்போம். உண்மைதானே? நமக்கு தெரிஞ்சது நிறைய தான், ஆனால் அமல் செய்யாமல் இருக்கிறது அதை விட நிறைய. ஏன்னா நம்ம தெரிஞ்சிருப்போம், ஆனால் அதை ஃபாலோ பண்ணவே மாட்டோம். எத்தனை பேருக்கு தெரியும் யூரின் போகும்போது உட்காந்து போகணும், பிறகு கழுவணும் அப்படின்ட்டு? ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேர் செய்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் யாரும் பார்க்கலைங்கிறதுக்காகவே கழுவாமல் போகிறவங்களாம் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸாக இருக்கிறவங்க கூட. எத்தனை பேருக்கு தெரியும் அல்லாஹ் சாப்பாடை கொடுத்துருக்குறான், நாம் அவனுக்கு நன்றி செலுத்தணும், அவன் மூலமாக தான் இதெல்லாம் கிடைச்சிருக்குதுன்னு. ஆனால் அல்லாஹ் மறந்துடுவாங்க சாப்பாடை பார்த்தோன்னே. சாப்பாடு கிடைக்காதப்பெல்லாம் பசிக்குது, அல்லாஹ் எனக்கு சாப்பாடு கிடைக்காதான்னு கூட நினச்சிருப்பாங்க. ஆனால் சாப்பாடு கிடைச்சோடனே அல்லாஹ் மறந்துடும் அப்படின்னு உடனே கைவை கொட்டுன்னு கொட்டு அப்படி. என்னப்பா கிடைச்சோடனே மறந்துட்டேன் அல்லாஹ். இதில் சில டிஃப்ரெண்ட் கேஸ்லாம் இருக்குது. நம்ம ஆளுங்க எப்போவுமே மறக்கிறது, எப்போவுமே ஞாபகப்படுத்தின பிறகு பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிரகு. என்ன, அதுக்கு தான் துவா இருக்குது, அல்லாஹ்வுடைய நபி சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. என்ன, பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிரகு அல்ல பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி, இந்த மாதிரி எப்படி வேணும்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், அதை சொல்லு. இது எப்போவுமே இதையே வழக்கமாக ஹேபிட்டாக சொல்கிறவங்க சிலர் இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா, சாப்பிட ஆரோக்கியம் பிஸ்மில்லா சொல்கிறதே இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஞாபகப்படுத்திக்கிறது இல்லை அல்லாவை, யாரோ ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் அவங்க நடுவில் சொல்லுவாங்க. அப்போ வேறு யாரும் ஞாபகப்படுத்த அப்படி என்ன செய்திருவாங்க, சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அப்போ என்னாச்சு, மறந்துடுவாங்க. அப்போ சுத்தமாக அவங்களுக்கு அல்லாவுடைய ஞாபகமே இருக்கவே இருக்காது. இதெல்லாம் எங்கே தெரியுமா நம்முடைய பிரச்சனை? நாம் வேறு எதுக்கும் அடிமையாக கிடக்கிறோன்னு அர்த்தம். அல்லாவுக்கு அடிமையாக இருக்கிறது எப்போவுமே நமக்கு ஞாபகமாக இருந்துச்சுன்னா, நாம் ரப்பாக அல்லாவுக்கு எப்போவுமே நமக்கு ஞாபகம், அல்லாவுடைய ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணீர் குடிக்கிறது பிஸ்மில்லான்னு ஞாபகம் வரும். ஏன்னா இந்த தண்ணீர் அல்லாவுடைய ஞாபகத்து, அல்லாஹ் கொடுக்காட்டி தாகமாக இருக்கிற என்னத்தான் தெரியும், தாகமாக இருக்கிறப்ப தெரியும். ஒன்றுமில்லை, இப்போ நம்ம ஊட்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், இப்போ சுடுதண்ணி இல்லாமல் நல்ல ஜில்லு தண்ணி, நீங்கள் என்ன தான் கீழே இருந்து எனக்கு ஃப்ரிட்ஜ் வாட்டர்னு அள்ளி குடிச்சிருப்பீங்கள்ல, ஃப்ரிட்ஜில் வச்சு இங்கே குடிச்சு காட்டுங்க பார்ப்போம். இந்த கொஞ்ச நேரத்தில் இன்னும் நல்லா ஜில்லுன்னு தண்ணி இருக்கும். அந்த தண்ணி நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்க பார்ப்போம், முடியாது. ஆனால் நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சவால் கொடுத்தேன்னு நினச்சிட்டு சேலஞ்சு, உஸ்தாத் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜில்லுவ தண்ணியாக குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிடாதீங்க. ஏன்னா சில இடத்துல நமக்கு கிளைமேட் ஒத்துக்காமல் என்னாகும், சற்று சளி பிடிச்சிரும், இஷ்யூ வந்துடும். சரியா? அதனால தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரூல் சொல்கிறேன். இது முக்கியமான ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க எப்போவுமே. இப்போ நீங்கள் ஏன்னா நீங்களும் உள்ளூர் வாசிங்கள்ல,
ஊட்டிக்காரவங்களாகவே இருந்தால் அவங்க பழகிடுவாங்க. நீங்கள் உள்ளூர் வாசிகள் இல்லை, அதனால் சுடுதண்ணியாக குடிங்க. எப்போ உங்களுக்கு சுடுதண்ணி வேணாங்கிற அப்போ கொஞ்சம் இது குடிச்சுங்க, ஆனால் சுடுதண்ணியே மெயினாக குடிங்க. ஊட்டிக்காரவங்களே நிறைய பேர் சுடுதண்ணி தான் குடிப்பாங்க, சரியா? அதனால் இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், பாருங்கள், நேமத்தில் அந்த பிளைன்ஸில், அதாவது சமவெளியில் கீழேலாம் நம்ம ஊர்களில் நல்ல வெயில் கொளுத்துறப்ப அங்கே குளிர்ச்சியான தண்ணீர் குடிக்கவும், தேவைன்னா இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு பாட்டிலாக குடிச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட கொளுத்துற வெயில்களில் தான் வந்திருப்பீங்க. நீங்கள் வரும்போது எப்படி வெயில் இருந்திருக்குன்னு தெரிந்திருக்கும், சரியா? அப்போ அப்படி இருந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஞாபகத்து என்ன தெரியுமா? இங்கே உங்களுக்கு சுடுதண்ணி கிடைச்ச ஞாபகத்து சுடுதண்ணி கிடைச்ச ஞாபகத்து. குளிக்கிறதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது, குடிக்கவும் இருக்குது. எப்போவுமே அங்கே சுடுதண்ணி, அங்கே ஆன் பண்ணிட்டா சுடுதண்ணி. அதேமாதிரி இங்கே எல்லா டேப்லேயும் ஊற்று தண்ணி, நல்லா சுடுதண்ணி தேவைன்னா வரும் இன்ஷா அல்லாஹ். அதனால் நீங்கள் எங்கேயுமே குடிக்கலாம், பிரச்சனையே இல்லை, சுத்தமான தண்ணி மாஷா அல்லாஹ், சரியா? அதனால் பாருங்கள், நியாமத்து இது. அப்போது நாம் எதுக்கு அடிமையாகணும்? அல்லாவுக்கு அடிமையாக இருந்தால் அல்லாவுடைய நியாமத்தை அப்போ தான் உணர்வோம், நினச்சி பார்க்க முடியும். இப்போது ஒரு சாயா குடிக்கிறோன்னா கூட அது அல்லாவுடைய நியாமத்து, பிஸ்மில்லான்னு சொல்லி குடிக்கிறோன்னா அல்லாஹ் கொடுத்துருக்கான்ட்டு. அதனால் இப்போது நாம் சாயா குடிக்க போகிறோம். இதுதான் இப்போ உங்களுக்கான குட் நியூஸு இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த அமர்வு இதோட இந்த மஜ்லிஸை நிறைவு செய்துட்டு, அப்போ எங்களுக்கு சாயா மட்டும் தானே, நாங்கள் ஒரு 4 பேர் கையை தூக்கலையே, அவங்களுக்கெல்லாம் காஃபி தானே வேணும்னு கேட்டிருப்பீங்க. மேபி நீங்கள் விரும்பினா காஃபி கூட குடிச்சிக்கலாம், இல்லை நாங்கள் காஃபி குடிக்க மாட்டோம். நீங்கள் நாம ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? அங்கே ஹெர்பல் டீலாம் கிடைக்கும் மாஷா அல்லாஹ், ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக டீலாம் போடுவாங்க. அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு மஜ்லிஸில் இல்லாதவங்களுக்கு அது கிடைக்காது, ஆனால் அவங்க ஆண்டி வேலை இருக்கிறாங்க, அவங்கள நம்ம அடுத்த ஷிஃப்ட்டில் அவங்களே கூட்டிகிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இன்னும் 1-2 நாளுக்கு பிறகு உங்கள் இடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் இங்கே மஜ்லிஸ்லேயே மஸ்ஜிதுலேயே நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறீங்க, அதனால் கொஞ்சம் அப்படி கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு உங்கள் அத்தா அம்மா ஞாபகம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல. மகரிப் பிறகு அப்படி இஷா நெருங்க அம்மா ஞாபகம் இதை அப்படிலாம் வந்துச்சுன்னா அல்லா ஞாபகம் அதிகமாக்கிங்க. ஏன்னா அல்லாவுடைய மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிறோன்னா அல்லா ஞாபகத்தை அதிகப்படுத்துங்க, சரியா? என்னத்தா? ஆமாம், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லா ஃபீக்கும், அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸ் இதோடு நம்ம நிறைவு செய்கிறோம். இப்போ அடுத்து நாம் போகிறோம். அப்படி அங்கே சாயா குடிக்கும் போது நம்ம பேசிக்குவோம், அங்கங்கே பேசிக்குவோம், அப்பப்போ ஒரு வீடியோ பதிவு பண்ணிக்குவோம். மக்கள் எல்லாம் 4 விஷயத்தை கற்றுக்கிட்டோம், படிச்சுக்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாமே வாவ் அகாடமியில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எல்லா நாளும் உங்களோட நான் இருந்து பதிவு பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். முதல்ல நான் தினம் ஒரு வீடியோ உங்களுக்காக போட்டுக்கிட்டு இருந்தேன், பார்த்துருப்பீங்க. காலையில் லைவ் போட்டுக்கிட்டு இருப்பேன், ஃபாரிஸ் சுல்தான் வந்துட்டு இருப்பார், கூப்பிடுவேன். இப்போ கூப்பிட்ற கால் இல்லை, ஏன்னா நேரடியாக நீங்கள் வந்துட்டீங்க, சரியா? அதனால் யாரெல்லாம் வரலையோ அவங்களையெல்லாம் நம்ம வீடியோ மூலமாகவே அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா நிறைய பேர் வர முடியாதவங்களாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு பிள்ளைங்களுக்கு ஆள் இல்லை, சரியா? அதனால் இந்த மாதிரிலாம் சூழல்லாம் நிறைய பேர் வர முடியாதவங்க, லேர்ன் பண்ண முடியாத வர முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோஸ் பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயம் கற்றுக்குவாங்க. நீங்கள் இங்கேருந்து போன பிறகு கூட இந்த வீடியோஸ் நோண்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.